ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். பொதுவாக நம்ம வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி இதை போல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு தோரணம் கட்டுற பழக்கம் இருக்குது. இன்றைக்கி வாழை இலையில் ஒரு அழகான தோரணம் கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வாழை இலை தோரணம் செய்கிறதுக்கு ரொம்ப முத்தலான வாழை இலை வாங்காதீங்க, ரொம்ப இலசாக இருக்கக்கூடிய வாழை இலையும் கட் பண்ணாதீங்க. இதை போல் மீடியமாக இருக்கணும், நல்ல க்ரீனிஷாக இருக்கணும். அந்த மாதிரி வாழை இலையை எடுத்துகிட்டு இதை போல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுங்க. வாழை இலையில் உள்ள லைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு ஒருக்கா ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை போல் லைன் போட்டுட்டு அதை அந்த மெயின் ஸ்டெம்லேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க, ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு 2 இன்ச் அகலம் இருக்கும். இந்த லெங்க்த்தியாக இருக்கிறத நம்ம திரும்ப 2 கட் பண்ணிக்கலாம். ஒரு தோரணத்துக்கும் இதை போல் 7 பீஸ் தேவைப்படும். இதை போல் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸையும் 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மொட்டு, நான் அடுக்கு நந்தியா வெட்ட மொட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மல்லி மொட்டு எந்த மொட்டு வேணாலும் உங்களுக்கு கிடச்சதில் ஒரு மொட்டு எடுத்துகிட்டு அதை க்ளோஸாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்படியே மடிச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் வச்சு அந்த மொட்டையும் இலையையும் சேர்த்து பின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பின் போட்டிங்கன்னா இந்த மொட்டோட காம்பு நல்லா டைட்டாக இலையோடு சேர்ந்து நின்றுடும். அடுத்ததாக இன்னொரு இலையை எடுத்துகிட்டு அப்படியே ட்ரையாங்கிளாக மடிங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேராக லெஃப்ட் சைட்லேயும் மடிச்சிருங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, அதை திரும்ப 2 மடிச்சுக்கோங்க. மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் நம்ம 6 பீஸ் செய்யணும். திரும்பியும் பார்த்துக்கோங்க எப்படி மடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 2 சைட்லேயும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப சென்டரில் மடித்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இதை போல் ட்ரையாங்கிள்ஸை 6 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த வாழை இலை தோரணத்தை நம்ம வாசல்லையும் கட்டலாம், இல்லை பூஜை ரூமில் கூட நம்ம சாமிக்கு பின்னாலேயும் கட்டலாம், இல்லை ஃப்ரண்ட்லேயும் கட்டலாம். நவராத்திரியும் போது கொலு வைக்கும் போதெல்லாம் இதை போல் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக இது வாடாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணுறோம்ல, அதில் ஒரு நாள் இந்த டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நந்தியா வட்ட மொட்டுக்கு பதிலாக நீங்கள் ஏர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பீஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 6. அடுத்ததாக இந்த மொட்டு வச்சு கட்டின பீஸை எடுத்துட்டு ரைட் சைடில் உள்ளே இந்த மொட்டை விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் சைடு 2வது பீஸு. இப்போ அந்த பின்னை மறைச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3rd பீஸ் ரைட் சைடில். இதில் இந்த ஃபஸ்ட்டு மட்டும் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும், அடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகிடும். 4th பீஸு லெஃப்ட் சைடில். அடுத்ததாக 5th பீஸு ரைட் சைடில். 6th பீஸு லெஃப்ட் சைடில். இப்போ தோரணத்தில் ஒரு பீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இதை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இந்த எண்டில் ஒரு ஸ்டாப்லர் போடுங்க. ஒரே ஒரு பின் பண்ணிங்கன்னா நிற்காது. ஸோ அதை திருப்பிட்டு இன்னொரு பின் போட்டுருங்க. 2-3 பின் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸ் ரெடி ஆகிருச்சு. நம்ம இதே போல் எத்தனை வேணுமோ அத்தனை பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 7 பீஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2 வரிசையாக கூட கட்டலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு பூ எடுத்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் அரளிப்பூ இருந்தது, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் ரோசஸோ சாமந்தியோ கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு ரிப்பனை மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த பூவு, ரிப்பன், வாழை இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் பண்ணுங்கள். அடுத்ததாக 1 இன்ச்சு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அடுத்த
வாழை இலையை வைங்க. வச்சுட்டு அதுலேயும் ஒரு பூ வச்சுக்கலாம். பூவை வச்சுட்டு ரிப்பன், பூவு, வாழை இலை 3ஐயும் சேர்த்து ஒரு பின் போடுங்க. ஒரு பீஸ்க்கு ஒரு பின் பத்தாது, அதனால் 3 பின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் மட்டும்தான் பின் பண்ணியிருக்கோம். அடுத்த 2 சைட்லேயும் அதே போல் பின் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இதே போல் 7 பீசஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா தோரணம் ரெடி ஆகிருச்சு. இந்த வாழை இலை தோரணம் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ரிலேட்டட் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.